தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் சட்ட விதிகள் படி கூட்டப்படவில்லை என திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்க கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தஞ்சாவூர் மாநகராட்சியில் மாநகராட்சி மேயர் ராமநாதன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் பேசுகையில், கடந்த 3 மாதமாக கூட்டம் நடத்தாமல் இப்போது கூட்டம் நடத்துவது ஏன்? கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு 6 நாட்களுக்கு முன்பு அஜெண்டா வழங்க வேண்டும். ஆனால் ஆணையர் சனிக்கிழமை தான் வழங்கினார் அஜெண்டாவை. அதுவும் பாதி பேருக்கு கிடைக்கவே. எனவே இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். ஆனால் மேயருக்கும் ஆணையருக்கும் கூட்டத்தை ரத்து செய்ய முடியாது என கூறினர். இதனால் திமுகவை சேர்ந்த மாவட்ட உறுப்பினருக்கும் மேயருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் மேயரை கண்டித்து திமுக எதிர்ப்பு உறுப்பினர்கள் 10க்கும் மேற்பட்ட வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் மேயருக்கு ஆதரவான மாவட்ட உறுப்பினர்கள் மேயருக்கும் ஆதரவான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுகவை சேர்ந்த கன்னிக்கினியால் என்பவர் பாதாள சாக்கடை குறித்து பலமுறை புகார் அளித்து மேயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். இதற்கு மேயர் ஆதரவாளர்களுக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தண்ணீர் கேனை கொண்டு பெஞ்சில் தூக்கி போட்டு எதிர்ப்பை தெரிவித்தார். உடனடியாக கூட்டத்தை விட்டு மேயர் ராமநாதன் வெளிநடப்பு செய்தார். இந்த வாக்குவாதத்தை பார்த்த மாமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொரு தாக்கிக் கொள்ளும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அங்கு இருந்த காவலர்கள் இருதரப்பையும் சமாதானம் செய்து வெளியேறினர். இதனால் மாநகராட்சி கூட்ட அரங்கமே ஒரு கலவரம் போல் காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து மேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாவட்ட உறுப்பினர்கள், அதிமுக, பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறி ஆணையர் அலுவலகம் சென்று கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கேட்க சென்றனர். ஆனால் அங்கு கலவரமான ஆணையர் உடனடியாக மாநகராட்சி விட்டு வெளியேறிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக, அதிமுக, பாஜக மாவட்ட உறுப்பினர்கள் ஆணையர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ம போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாநகராட்சி போர்க்களம் போல் காட்சியளித்தது.